அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதனுடைய அறிகுறிகள் என்ன? அதாவது ஒரு நோயாளிக்கு வந்து சிறுநீரக கற்கள் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன அறிகுறிகள் இருக்குது? அதுக்கு என்னென்னலாம் பரிசோதனைகள் பண்ண போகிறோம்? அதுக்கு எந்த மாதிரி முதலுதவிகள் நம்ம பண்ணுவோம்? அப்புறம் என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு பிரீஃபாக நம்ம பற்றி பேச போகிறோம். இப்போது ஒரு நோயாளி வந்து சிறுநீரக கற்கள் அப்படின்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, அந்த சிறுநீரக கற்கள் வந்து எப்போ அந்த கிட்னியிலிருந்து அந்த கீழே வர பாதையில் வந்து அடைப்பு ஏற்படுதோ அப்போ வந்து கடுமையான பெயின் ஏற்படும். யூஸ்வலாக சிறுநீரகம் நம்மளுக்கு இங்கே லொக்கேட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த பின்னாடி விழா பக்கத்து எலும்பு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கிருந்து ஆரம்பித்து அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அடிவயிறு வரைக்கும் அந்த பெயின் வந்து ரேடியேஷன் ஆகும். அப்படியே வந்து நம்ம யூரின் போகிற அந்த இடத்து வரைக்கும் அந்த பெயின் ஆகும். கடுமையான பெயினாக இருக்கும். யூஸ்வலாக 90% வாமிட்டிங் கூட சேர்ந்து வரும். வாமிட்டிங் இருக்கும், வாந்தி இருக்கும். அப்புறம் சிறுநீர் பாதையில் எரிச்சல் ஏற்படும். யூரின் போகும்போது கடுமையான எரிச்சல். சில பேர்த்துக்கு பிளட் கலந்த மாதிரி வரும். ஒரு சில பேர்த்துக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீவர் வரும். கடுமையான ஃபீவர், குளிர் நடுக்கத்தோடு வரும். அது ரொம்ப ஆபத்தான அறிகுறி. அந்த ஃபீவர் வருதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களில் ஃபீவர் வருதுனாவே ரொம்ப ஆபத்தான அறிகுறி. அது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதை வந்து உதாசீனப்படுத்தி விட்டுறக்கூடாது. டாக்டர்கிட்ட போறீங்க, என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூரின் அனாலிசிஸ் பண்ணுவோம். யூரின் கம்ப்ளீட் அனாலிசிஸ். அதில் என்ன தெரியும் அப்படின்னா, அதனுடைய வெள்ளை அணுக்கள் இருக்கா, சிகப்பணுக்கள் இருக்கா, ஆல்புமின் இருக்கா, சுகர் இருக்கா அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். மெயினாக அதில் ஏதாவது ஆர்பிசி இருந்ததுன்னா அந்த கல்லுடைய அறிகுறின்னு அர்த்தம். இந்த வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிற அறிகுறின்னு அர்த்தம். அப்புறம் யூரியா கிரியாட்டினின்ங்கிற அந்த டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன பார்க்கறதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணுவோம். யூரியா கிரியாட்டின் அது வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா கல் ஒரு பக்கம் மட்டும் கல் அடைச்சிருக்கு, இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா யூரியா கிரியாட்டின்ங்கிறது நார்மலா இருக்கும். ஒரு சில பேருக்கு யூரியா கிரியாட்டின் ரைஸ்டா இருக்கும். எந்த மாதிரி ரைஸ்ட் ஆகுது, என்ன காரணத்தினால ரைஸ்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கிட்னி லெஃப்ட் ரைட் ரெண்டு கிட்னிலிருந்து வெளியே வர பாதையிலையும் கல் அடைப்பு ஏற்பட்டாலோ, இல்ல ஸ்டோன் அடைச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரத்தத்துல கலந்து அது இன்னொரு கிட்னியும் பாதிச்சாலோ, இப்போ ஏற்கனவே சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஓரளவு இருந்திருக்கும். இந்த கல் வந்து அடைச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரியாட்டின் லெவல் ரைஸ் ஆயிடும். ஸோ கிரியாட்டின் லெவல் ரைஸ் ஆகுது, யூரியா லெவல் ரைஸ் ஆகுங்கிறது அடுத்த ஆபத்தான அறிகுறி. அந்த மாதிரி இருக்கும்போது இம்மீடியட்டாக உடனடியாக அறுவை சிகிச்சை மூலமா அந்த கல்லை நம்ம எடுக்கல அப்படின்னா அது வந்து பெர்மனன்ட் கிட்னி பாதிப்புக்கு ஏற்படுத்தும். சில பேருக்கு டயாலிசிஸ் வரைக்கும் அதில் போய் நின்றுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி டோட்டல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சிகப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்கு, வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது பிளட்ல பார்க்கறது. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வெள்ளை அணுக்கள் வந்து 4000 to 10,000 இருக்க வேண்டியது. இது வந்து சில பேருக்கு அது 15,000, 20,000, 30,000 வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தியா ரத்தத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த கிருமி வந்து ரத்தத்துல கலந்துருச்சு அப்படிங்கிறது தான் அதோட அறிகுறி. அது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். 25,000 30,000 இருக்குதுனாவே அது வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா சில சமயம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக கற்கறதுனால உயிருக்கு ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுறது தான். அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் நம்ம வந்து யூரின் அண்ட் பிளட் டெஸ்ட் வந்து பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து ஸ்கேன் பண்ணி என்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது பேசிக் டெஸ்ட். சிம்பிளாக செலவும் கம்மி, அதே சமயம் ரேடியேஷன் கிடையாது. அதில் இப்போ சிடி ஸ்கேன் எக்ஸ்ரேல எடுத்திங்கன்னா கதிர்வீச்சு இருக்கும். இதில் எந்த கதிர்வீச்சு முறையும் கிடையாது. சிம்பிளான அல்ட்ராசவுண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். 90லேருந்து 95% பேருக்கு நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் கருவிலேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து தெரியல, சப்போஸ் 95% பேர் தெரியும்னு சொல்கிறீங்க, 5% பேருக்கு தெரியல அப்படின்னா அடுத்தது அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் பண்ணுவோம். சிடி ஸ்கேன்ல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% பேருக்கு அக்யூரேட்டாக அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன அதில் என்னன்னா ரெண்டு விஷயம். அதில் ஒன்று வந்து செலவு ஜாஸ்தி, ஒரு 4000லேருந்து 4500 வரைக்கும் ஆகும். அப்புறம் அதில் வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உடம்புல கதிர்வீச்சு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அந்த சிடி ஸ்கேன். ஸோ எல்லாத்துக்குமே சிடி ஸ்கேன் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 5% பேருக்கு தான் சிடி ஸ்கேன் தேவை. எக்ஸ்ரே எப்போ எடுப்பான்னு கேட்டிங்கன்னா சிடி ஸ்கேன்லாம் பண்ணல, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுறோம், அறுவை சிகிச்சை பண்ண போகிறோம்னா மட்டும் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். அதில் வந்து யூரிக் ஆசிட் கல்லா, இது வந்து ஹார்ட் ஸ்டோனா சாஃப்ட் ஸ்டோனா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். இப்போ அதிகமாக எக்ஸ்ரேங்கிறது அதிகமாக எடுக்கிறது. அப்புறம் இவ்வளோதான் நம்ம இமேஜிங்கிறது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பெயினோட வர்றாங்க. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் முதலுதவி என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் பண்ணுவோம். நார்மலாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே 180% பேருக்கு சரியாக போயிடும். சில பேருக்கு 120% பேருக்கு ஒரு இன்ஜெக்ஷன்ல கேட்காது, 2வது இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். 5% பேருக்கு 3வது இன்ஜெக்ஷன் கூட போட வேண்டியது இருக்கும். அதுக்கு மேலேயும் 3 இன்ஜெக்ஷன் போட்டுமே வலி குறையல, கண்டினியூஸா பெயின் வந்துட்டே இருக்கு, வாமிட் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சை தான் செய்யணும். இமீடியட்டா அட்மிட் பண்ணி எண்டாஸ்கோப் மூலமா அந்த கல்லை வந்து எடுத்துக்கணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய முதலுதவின்னு சொல்றோம்.
அப்புறம் சப்போஸ் பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மருத்துவ முறையில் குணப்படுத்தலாம். 90லேருந்து 95% பேத்துக்கு மருத்துவ முறையிலே குணப்படுத்தலாம். அது வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம பேசியிருக்கோம். அதை நீங்கள் வந்து லிங்க்ல போடுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கங்க. 90லேருந்து 95% பேத்துக்கு வந்து நம்ம மருத்துவ முறையிலேயே நம்ம குணப்படுத்த முடியும். 5% பேத்துக்கு தான் நம்ம அறுவை சிகிச்சை பற்றி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அறுவை சிகிச்சையிலேயே 3 டைப் ஆஃப் அறுவை சிகிச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து ஓப்பன் சர்ஜரி. ஓப்பன் சர்ஜரிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஓப்பன் சர்ஜரிங்கிறது அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அது பெருசாக ஓப்பன் பண்ணி அந்த கல்லை வந்து எடுப்பாங்க. இப்போல்லாம் எல்லாம் கிடையாது. ரொம்ப நவீன முறையில் சின்ன துவாரங்கள், கீஹோல் சர்ஜரி, சின்ன துவாரத்து வழியாக பிசிஎன்னு சொல்லுவோம். சின்ன துவாரத்து வழியாக அந்த கல்லை எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் கிட்னியில் இருக்கிற கல்லை வந்து நம்ம ஹோல்ஸ் மூலமாக, சின்ன கீஹோல் சர்ஜரி மூலமாக அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அது வந்து பிசிஎன்னு சொல்லுவோம். அப்புறம் அடுத்தது வந்து எண்டாஸ்கோப் மூலமாகவே பண்ணுறது. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஹோல்ஸே போடாமல் எண்டாஸ்கோப், யூரின் போகிற துவாரத்து வழியாகவே போய் கிட்னியில் இருக்கிற கல்லு கூட நம்ம ஆர்ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவோம், ரீட்ரோகிரேட் இன்டர்ரீனல் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா வளையக்கூடிய ஸ்கோப் மூலமாக கிட்னி வரைக்கும் உள்ளே போய், யூரின் போகிற துவாரத்து வழியாக கிட்னி வரைக்கும் உள்ளே போய் லேசர் மூலமாக பண்ணிடுவோம். 2 டைப் ஆஃப் லேசர் இருக்குது. ஹோல்மியம் லேசர், தூலியம் லேசர்னு சொல்லி 2 டைப் ஆஃப் லேசர் இருக்குது. அந்த லேசர் மூலமாக அந்த கல்லை எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும், கிட்டத்தட்ட 3-4 சென்டிமீட்டர் வரைக்கும் கல்லை கூட நம்ம வந்து லேசர் மூலமாக அதை அப்படியே டஸ்ட் மாதிரி, பவுடர் மாதிரி பண்ணி விட்டோம்னா அதெல்லாம் அப்படியே யூரின்ல கரைஞ்சி வெளியே வந்துடும். இது வந்து ஆர்ஐஆர்எஸ்ங்கிற ப்ரொசீஜர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நான் சொல்றது எண்டாஸ்கோபிக் அண்ட் கீஹோல் சர்ஜரிஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, 3வது டைப் ஆஃப் சர்ஜரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிர்வலை சிகிச்சைகள், எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிஸ்டின்னு சொல்லுவோம், இஎஸ்டபிள்யூஎல்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் மாதிரி, ஒரு மிஷினில் படுத்திட்டிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் மூலமாக அதிர்வலைகளை உள்ள செலுத்தி அது வந்து ஸ்டோனை உடைக்கும். இதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா போனோம், ஒரு தடவை உட்காந்தோம், உடைச்சு விட்றாங்க, உடனே இறங்கி நடந்து வந்துடலாம். அப்படி இதில் என்ன ப்ராப்ளம்னா, ரொம்ப கடினமான கற்கள்லாம் இதில் உடையாது, உடஞ்சிரும், வெளியே வராது. சில பேர்த்துக்கு உடஞ்சிரும், உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளே இருந்துக்கும், அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ அந்த இஎஸ்டபிள்யூஎல்ங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப மினிமல் இண்டிகேஷன் தான். இப்போ முக்கால்வாசி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எண்டாஸ்கோபி மூலமாகவும் கீஹோல் சர்ஜரி மூலமாகவும் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு ப்ராட் அவுட்லுக் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு சிறுநீரக சிகிச்சை எப்படி பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு சிகிச்சை பற்றி ஒரு டீடைல்டு வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். நன்றி.